தமிழக பாஜகவின் மாநில தலைவர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள படாது பாடுபடுகிறார் அண்ணாமலை. இன்னொரு புறம் தனக்கு மாநில தலைவர் பதவி வழங்க வேண்டும், இல்லை மத்திய அமைச்சர் பதவி வேண்டும் என்று மத்திய பாஜகவிடம் வலியுறுத்தி வருகிறார் தமிழிசை சவுந்தரராஜன். இதற்கிடையே அதிமுகவிடம் நெருக்கமாக இருப்பவர் அதிமுகவிலிருந்து வந்தவர் என்பதால் நயினார் நாகேந்திரனை பாஜகவின் மாநில தலைவராக டெல்லி மேலிடம் நியமிக்கலாம் என்ற பேச்சும் அடிபடுகிறது. அண்ணாமலைதான் பாஜக மாநில தலைவராக தொடர்ந்து நீடித்திருக்க வேண்டும். ஆனால் அந்த வாய்ப்பை அவரே கெடுத்து கொண்டார். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அதிமுகவை கண்ணா பின்னா வென்று விமர்சித்தார். அதனால் கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேற்ற வைத்தார் அண்ணாமலை. என் மண் என் மக்கள் என்ற யாத்திரை சென்ற அண்ணாமலை அதிரடி அரசியலை கையில் எடுத்தார். அதனால் தமிழகத்தில் பாஜகவின் செல்வாக்கு பல மடங்கு உயர்ந்து விட்டதாக சொல்லி வந்த அண்ணாமலை அது போன்ற எண்ணத்தை டெல்லி மேலிடத்திலும் அவர் விதைத்து வந்தார். தமிழகத்தில் பாஜக வளர்ந்து விட்டதால் பாராளுமன்ற தேர்தலில் 25% வாக்குகளை பாஜகவால் பெற முடியும். அதன் மூலம் 7 முதல் 8 பாராளுமன்ற தொகுதிகளில் நம்மால் வெல்ல முடியும் என்று கூறினார் அண்ணாமலை. அதோடு அதிமுகவின் தயவு நமக்கு தேவை இல்லை என்று மத்திய பாஜக தலைவரிடம் கூறினார். மேலும் நாம் தனியாக செயல்பட்டு பாஜகவை வளர்த்தால் தமிழகத்தை ஆட்சியை பிடித்துவிட முடியும் என்றெல்லாம் சொல்லி வந்தார். இதன் மூலம் மத்திய பாஜகவிடம் போய் தோற்றத்தை ஏற்படுத்தினார் அண்ணாமலை. முதலில் மத்திய பாஜக அண்ணாமலையின் பேச்சை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிமுகவை பற்றியும் அந்த கட்சியின் தலைவர்களான அண்ணா மற்றும் ஜெயலலிதா பற்றி மோசமாக பேசினார். இதனால்தான் அவர்கள் கூட்டணி விட்டு வெளியே போனார்கள். அதிமுக இல்லாமல் ஜெயிப்பது கடினம். ஆனாலும் நீங்கள் இவ்வளவு தூரம் நம்பிக்கையுடன் சொல்கிறீர்கள், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று மத்திய பாஜக தலைவர்கள் அண்ணாமலையிடம் கூறினார்கள். அதன் பிறகு பாமக போன்ற கட்சிகளுடன் சேர்ந்து பாஜக போட்டியிட்டது. அதில் பாஜக கூட்டணிக்கு படு தோல்வியை சந்தித்தன. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே சுமூகமான உறவு நிலவியது. மாநில தலைவராக அண்ணாமலை வந்த பிறகுதான் அந்த உறவு கெட்டுப்போனது. அண்ணாமலையும் எடப்பாடியும் ஒரே பகுதியை சேர்ந்தவர்கள். ஆகவே அவர்களுக்கு யார் பெரிய தலைவர் யார் என்ற ஈகோ மோதல் வந்துவிட்டது. கடைசியில் வயதிலும் அரசியலும் தனக்கு மூத்தவர் முன்னாள் முதல்வர் என்று பாராமல் எடப்பாடியை தற்குறி என்று விமர்சிக்கும் அளவுக்கு தரம் தாழ்ந்த அண்ணாமலை பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பே பாஜகவுக்கான கூட்டணி கதவை அடைத்து விட்டார் எடப்பாடி. அப்படி இருந்தாலும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் சிலர் பாஜகவின் மேலிட தலைவர்களுடன் நெருக்கமாக இருந்து வருகிறார்கள். அரசியல் ரீதியாக என்ன சர்ச்சைகள் வந்தாலும் அவர்களுக்குள் மட்டும் ஏதோ ஒரு காரணத்தால் எப்போதும் நல்ல உறவு இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதுதான் நல்லது என்ற முடிவுக்கு மத்திய பாஜக வந்துவிட்டது. ஆகவே அதிமுகவை பற்றி நெகட்டிவாக எதுவும் பேசக்கூடாது என்று அண்ணாமலைக்கு அமித்ஷா போன்ற மத்திய பாஜக தலைவர் கரார் உத்தரவை போட்டு இருக்கிறார்கள். அதனால்தான் லண்டனிலிருந்து திரும்பிய அண்ணாமலையிடம் அதிமுக விவகாரத்தில் மாற்றம் தெரிகிறது. அதிமுக பற்றியோ எடப்பாடி பற்றியோ அவர் ஒரு வார்த்தை கூட தவறாக பேசவில்லை. மாறாக எனக்கும் அதிமுக இடையே தனிப்பட்ட விரோதம் எதுவும் இல்லை என்று அடக்கி வாசிக்கிறார் அண்ணாமலை. இப்போது பாஜக நிர்வாகிகளின் தேர்வு நடைபெற்று வருகிறது. தமிழக பாஜக தலைவரை தேர்வு செய்வதற்கான பொறுப்பாளராக கிஷன் ரெட்டி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் மாநில தலைவர் பதவியை தக்க வைப்பதற்கு அண்ணாமலை கடுமையாக போராடி வருகிறார். மாநில தலைவர் பதவி கடும் போட்டி நிலவுகிறது. அந்த போட்டியில் முன்னிலை வகிக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன். கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்த நான் இப்போது எந்த பதவியும் இல்லாமல் இருக்கிறேன். மத்திய பாஜகவின் கூறியிருக்கிறார் தமிழிசை. தனக்கு மாநில தலைவர் பதவி அல்லது மத்திய அமைச்சர் பதவி
பதவி வேண்டும் என்று கேட்பதாக பாஜக வட்டாரத்தில் கூறுகிறார்கள். இதற்கிடையே டெல்லிக்கு அழைக்கப்பட்ட தமிழிசையை அந்தமான் நிக்கோபாருக்கு பொறுப்பாளராக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அண்ணாமலையோ பிரதமர் மோடியையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்திக்க டெல்லியில் பல நாட்கள் முகாமிட்டு இருந்தார். ஆனால் அண்ணாமலைக்கு அவர்கள் இருவருமே அப்பாயின்மெண்ட் கொடுக்கவில்லை. அதனால் ஏமாற்றத்துடன் அவர் திரும்பி வந்துவிட்டார். பாஜக தேசிய பொதுச் செயலாளரான PL சந்தோஷ் மட்டுமே அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கிறார். அவரை அண்ணாமலைக்கு காட்ஃபாதர் என்று கூட சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு பல பஞ்சாயத்துகளிலிருந்து அண்ணாமலையை அவர் காப்பாற்றி வருகிறாராம். தமிழக பாஜகவின் நிர்வாகிகளிலிருந்து அண்ணாமலைக்கு எதிராக ஏகப்பட்ட புகார்கள் டெல்லி தலைமைக்கு போயிருக்கின்றன. பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளரான PL சந்தோஷ் இருப்பதால் அந்த புகார்கள் எல்லாம் பிரதமர் மோடி, அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் நட்டா போன்றவர்களின் கவனத்துக்கு செல்ல விடாமல் அவர் தடுத்து விடுகிறாராம். ஆகவே அண்ணாமலை மீது எந்த புகாரும் இல்லை என்ற பிம்பத்தை கட்சி மேலிட அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட படுதோல்விக்கு பிறகுதான் அண்ணாமலையின் சுயரூபம் மத்திய தலைவருக்கு தெரிய வந்ததாம். அண்ணாமலையை சாட்டியால் அடித்து கொண்டதே அமித்ஷா உள்ளிட்ட பாஜக மேலிட தலைவர்கள் ரசிக்கவில்லை. என்ன இவர் இப்படி டிராமா போட்டு கொண்டிருக்கிறார் என்று அமித்ஷா அதிருப்தியாக சொல்லியிருக்கிறார். இதற்கிடையே அதிமுக பாஜக இடையே கூட்டணி தொடர்பாக முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்துவிட்டது என்று பாஜக வட்டாரத்தில் கூறுகிறார்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி ஆகியோர் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல் போன்றோரை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருப்பதால் திமுக மீதான எதிர்ப்பு உணர்வு அதிகரிக்கும். அது தங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று இரு கட்சிகளும் நினைக்கின்றன. அதே நேரத்தில் அண்ணாமலை மாநில தலைவராக வைத்து கொண்டு கூட்டணிக்கு வர எடப்பாடி விரும்பவில்லை. தற்கூரி என்ற அளவுக்கு அவரை கடுமையாக பேசிவிட்ட அண்ணாமலை. எனவே அண்ணாமலை தலைவராக இருக்கக்கூடாது என்று எடப்பாடி உறுதியாக சொல்லிவிட்டார். இதனால் தமிழிசைக்கோ நைனா நாகேந்திரக்கோ மாநில தலைவர் பதவியை கொடுக்கலாம் என்று பாஜக மேலியுடன் நினைக்கிறார். இதில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பெயரும் அடிபடுகிறது. ஒருவேளை எல் முருகனையோ நைனா நாகேந்திரோ மாநில தலைவர் பதவிக்கு கொண்டு வந்தால் தமிழிசைக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுப்பார்கள். எல் முருகன், தமிழிசை ஆகிய இருவரும் ஏற்கனவே மாநில தலைவர் பதவியில் இருந்தவர்களா. எனவே இந்த முறை நைனா நாகேந்திரருக்கு தலைவர் பதவி கொடுக்கப்படலாம். இதற்கு மத்தியிலும் தலைவர் பதவிக்காக அண்ணாமலை தொடர்ந்து மெனக்கெடுக்கிறார். ஆனால் ஆடியோ வீடியோ விவகாரம் உட்பட பல விவகாரங்களில் அவர் நிறைய கெட்ட பெயரை சம்பாதித்து வைத்திருக்கார். சமீபத்தில் கூட என்னை கட்சியின் எந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பதில்லை என்று குஷ்பு அதிருப்தி தெரிவித்த விவகாரம் அண்ணாமலைக்கு எதிராக திரும்பியது. அண்ணாமலையை அமித்ஷா கண்டித்தார் என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகுதான் கமலாலயத்தில் குஷ்பு செய்தியாளர்கள் சந்தித்தார். பிறகு மதுரையில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டதுடன் கவர்னரையும் அவர் சந்தித்தார். தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை மாற்றினார். அவர் தனி கட்சி ஆரம்பிப்பார் என்ற சந்தேகம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால் பாஜக மேலிடம் உஷாராக விட்டது. அண்ணாமலைக்கு செக்கு வைக்கத்தான் அவருடைய உறவினர் வீடுகளில் ரெய்டுகள் நடைபெற்றன என்கிறார்கள் பாஜக நிர்வாகிகள். தனியாக கட்சியை ஆரம்பித்து ஜெயிப்பதற்கு அண்ணாமலை ஒன்றும் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கிடையாது. எம்ஜிஆரை நம்பி அதிமுக இருந்தது, ஜெயலலிதாவை நம்பி அதிமுக இருந்தது. ஆனால் அண்ணாமலை நம்பி பாஜக இல்லை. இந்த யதார்த்தத்தை அண்ணாமலை பொருந்தி வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லை. அண்ணாமலைக்கு இருக்கும் செல்வாக்கு அதிகாரமும் பாஜகவால் கிடைத்தது. ஆனால் நமக்கு இளைஞர்கள் ஆதரவு இருக்கிறது என்ற நினைப்பில் தனி கட்சி ஆரம்பித்தால் அரசியல் அண்ணாமலை பூஜ்ஜியம் ஆகிவிட வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.